இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்களே யூஸ் பண்றதாலும் சரி, இல்லாட்டி யாராவது ஃப்ரெண்ட்ஸோ யாருக்காவது கிஃப்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதுல வந்து நான் சொன்ன மாதிரி 6 பிரஷ் இருக்கு, 16 லிப்ஸ்டிக் இருக்கு. கண்டிப்பா இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல் ஹவுஸ் டு ஹோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரேண்டமான ஒரு ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். என்னோட விஷ்லிஸ்ட்டில் வந்து ரொம்ப நாளாக நான் போட்டு வச்சுருந்த திங்ஸை வந்து மொத்தமாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் இது நமக்கு நிஜமாவே தேவையா இல்லையா அப்படின்னு ஒரு டைலமோவில் வச்சுருப்போம். சரி, ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறமா வாங்கலாம் அப்படின்னு கூட நினச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு சில பொருட்களை தான் நான் வந்து இந்த தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுதான் இந்த எபிசோடில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலில் வர ஒவ்வொரு ஷாப்பிங் ஹால் அண்ட் ரிவ்யூ எபிசோட்லையும் உங்களுக்கான ஒரு கிவ்அவே இருக்கும் அப்படிங்கிறது. அந்த வகையில் இந்த எபிசோட்லேயும் கண்டிப்பாக உங்களுக்கான கிவ்அவே இருக்குது மக்களே. அண்ட் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சட்டை போட்டு வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட வெரி ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இதுதான். ஏடா கையில் ஒரு கருப்பு பெட்டி மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ். நீங்கள் என்ன பர்பஸ் வேணாலும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட காஸ்மெட்டிக்ஸ் மேக்கப் திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக வாங்கினேன். இதில் நிறைய எக்கச்சக்கமான கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு கலர் அண்ட் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியும் அதோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ பிளாக் நார்மலான ஒரு ப்ரைஸ் 823 rupees அப்படின்னு இருந்தது. இந்த ப்ராடக்ட் வந்து பர்டிகுலரி கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்தது. எப்போ குறைஞ்சதோ டக்குன்னு வாங்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து மேக்கப் ஆர்கனைசேஷனுக்காக தான் வாங்கியிருக்கிறேன். நான் முன்ன சொன்ன மாதிரி இதோட கலர் அண்ட் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து வேரி ஆகும். நான் வாங்குறப்ப இந்த பிளாக் கலர் வந்து 825 rupeesல இருந்தது. அண்ட் ஒவ்வொரு கலர் கொஞ்சம் கிளிட்டரி பேட்டர்ன்லாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்கிறது வந்து 1000, 1200 அந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸில் வந்து வேரி ஆச்சு. அவர் இந்த ப்ராடக்டோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும். நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே வந்து அட்ஜஸ்டபிள் தான். உங்களுக்கு நீங்கள் வந்து அழகாக இந்த மாதிரி இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு இப்போ வந்து பெரிய பேலட்ஸாக இருக்குது மேக்கப் பேலட்ஸ்னால் அதுக்கு ஏற்ற மாதிரியான சைஸ் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். மறுபடியும் அதே ஸ்லாட்டில் நிறைய இந்த மாதிரி கட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதில் வச்சு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னாலே உள்ளே போயிடும். ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு அட்ஜஸ்டபிளாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, நம்ம எல்லாமே திங்ஸ் வச்சுட்டு மூடி நம்ம ஒரு பாக்ஸ்குள்ளேயோ பேக்குள்ளேயோ வச்சோன்னா ஷேக் ஆகாது. ஸோ ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகிற ஒரு கிட்டு தான். செகண்ட் வந்து இந்த பாக்ஸோட மேலே பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு வெல்க்ரோ ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பவுச்சஸ் இருக்குது. ஸோ இது உள்ளலாம் நீங்கள் வந்து உங்களோட மேக்கப் ப்ரஷஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ரொம்ப நீட் அண்ட் அழகாக இருக்கும். அப்புறமா இங்கே சைடில் வந்து ஒரு சிப் கொடுத்துருக்காங்க. பெரிய ஐஷேடோ பேலட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் வந்து அழகாக வச்சிடலாம். இதில் வந்து உங்களோட லிப்ஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன், கன்சீலர் அந்த மாதிரி என்னென்ன இருக்குதோ எல்லாமே நீங்கள் வந்து செக்ரிகேட்டடாக வச்சுக்க முடியும். ஸோ அவசரத்துக்கு தேடும் போதும் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து கண்டிப்பாக மேக்கப் தான் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு மெடிசின்ஸ்லாம் கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறப்ப யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு வேனிட்டி பேக் இருக்குது. பட் அதில் வந்து இந்த மாதிரி செக்ரிகேஷன்லாம் இருக்காது. எங்கேயாவது வெளியில் போகிறப்பெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படி இப்படி வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி தேடி தேடி எடுக்கிற மாதிரியும் இருக்கும். இனிமேல் அந்த பிரச்சனை எனக்கு கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லைன்னு தோணுது. நீங்கள் வந்து ஒரு மேக்கப் லவராக இருக்கிறீங்க, அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடில் ரெண்டாவது நான் காட்ட போகிற ப்ராடக்ட் வந்து இதுதான். இது வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து வர்ற 6 ஃபேஸ் ப்ரஷ் அண்ட் ஐ ப்ரஷ் காம்போ பேக் ஒன்று. கண்டிப்பாக ஒரு மேக்கப் வந்து நல்லா இருக்கணும், நல்ல ஃபினிஷிங்கோடு இருக்கணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ப்ரஷஸ்லையும் பிளண்டர்ஸ்லையும் தான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் நல்ல மேக்கப் பண்ணுவீங்க, வெளியில் போகிறப்ப வந்து நல்லா உங்களை ப்ரெசென்டபிளாக காட்டிக்கிற ஒரு ஆள் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு ஒர்த் பிரைட் ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன தான் நீங்கள் கையில் அப்ளை பண்ணாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்காது.
ஸோ என்னோட லாங் டைம் விஷ் நல்ல ஒரு ப்ரஷ் செட் வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். என்கிட்ட இருக்குது, பட் அந்த அளவுக்கு காஸ்ட்லியான பிராண்டடானதுலாம் எதுவும் கிடையாது. என்னோட பவுடர் ப்ரஷ் செட்ஸ் மட்டும் வந்து சுகரில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆல்ரெடி. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், பட் சுகர் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதனால தான் இந்த தடவை நான் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து வாங்கினேன். ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஐஷேடோ பேலட் இருக்குது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு அண்ட் என்ன சொல்கிறது, ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது, ரொம்ப கம்மியும் கிடையாது. ஒரு மாடரேட்டான, நம்ம டெய்லி எப்படி மேக்கப் போட போகிறது இல்லை, ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் இல்லை நம்ம இந்த மாதிரி கண்டிப்பாக நான் வீடியோ ஷூட் பண்ணுறப்ப மேக்கப் போடுவேன். இன்றைக்கி எதுவும் போடலை, பட் அந்த மாதிரியெல்லாம் போடுறப்ப எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டிலேருந்தே வாங்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 758 ருபீஸ். இதில் வந்து 6 ப்ரஷ் செட் இருக்குது. இப்போ என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்களே யூஸ் பண்ணுறதாலும் சரி, இல்லாட்டி யாராவது ஃப்ரெண்ட்ஸோ யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 758 ருபீஸ். இது வந்து ப்ராடக்ட்டும் நிஜமாவே வர்த்தி தான். இந்த பேக்கேஜுக்கும் கண்டிப்பாக இந்த ப்ரைஸும் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் 6 ப்ரஷ் செட் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி கிளிட்டரியாக நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போதே வந்து ஒரு ரிச்சான ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி 6 ப்ரஷ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பவுடர் ப்ரஷ், பவுடர் அண்ட் காம்பேக்ட் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து கன்சீலர் ப்ரஷ். கன்சீலர் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக, ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐஷேடோ பிளண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரஷ் வருது. ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்காக தனியாகவே ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்குறாங்க. ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறதுக்கான தனியான ஒரு ப்ரஷ் இருக்குது. அப்புறமா உங்களோட லேஷஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கானவும் ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரஷ்ஷு தொட்டாலே வந்து ஏதோ முயல் குட்டியை தொடுற மாதிரி இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அந்த குவாலிட்டி வந்து தொட்டு பார்த்தாலே கண்டிப்பாக தெரியுது. அண்ட் இந்த இந்த இதெல்லாம் பாருங்களேன், அதோட ஃபினிஷிங் எல்லாமே அப்படியே நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கலரும் சரி, எல்லாமே சரி. இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்குறோமேங்கிற ஒரு சின்ன கவலை இருந்தது, பட் இந்த ப்ராடக்ட் பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அந்த கவலை இல்லை. கண்டிப்பாக எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான மேக்கப்லேயே வந்து எல்லாருமே வந்து இப்போ லிப்ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ண தொடங்கிட்டோம். அண்ட் லிப்ஸ்டிக்ஸில் நிறைய ஷேட்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு மீட்டிங் போகிறோம், இல்லை ஒரு கான்ஃபரன்ஸ் போகிறோம், இல்லை ஒரு பார்ட்டி போகிறோம், ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரியான ஒரு பார்ட்டிஸ் போகிறோம், ஒரு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறோம். அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் கலர் கலரான லிப்ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு பொதுவான விஷயமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் நான் வந்து இன்னைக்கு செட் ஆஃப் 16 அப்படின்னு இந்த ஜஸ்ட் ஹெர்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து இந்த லிப்ஸ்டிக்ஸ் வாங்கியிருக்கிறேன். என்னடா பார்க்க சின்னதாக இருக்குது, ஆனால் 16 லிப்ஸ்டிக் இதுக்குள்ளே இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், இதுக்குள்ளே 16 இருக்குது. எல்லாமே ட்ரையல் கிட்ஸ் மாதிரி தான் இருக்குது. நான் அது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் ஒரு டைலமும் இருந்தது. எப்படினா இருக்கும் 16 லிப்ஸ்டிக் இதுக்குள்ளே என்ன வச்சுருப்பாங்கங்கிற மாதிரி இருந்தது. இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட பாக்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 575 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. நான் இதை வந்து ஒரு 400 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி 16 லிப்ஸ்டிக் இருக்கு. டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ரெட், பிங்க், ப்ரௌன் இருக்கு, அப்புறம் ஆரஞ்ச் ஷேட்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே முக்கியமாக நம்ம இந்தியன் ஸ்கின்க்கு கலர் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே ஆடாகவும் இல்லை. அந்த மாதிரி எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து மேட்ச் ஆகிற கலர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இது நீங்கள் ட்ராவல்லாம் பண்ணுறப்ப கூட 1-2 எடுத்து அழகாக போட்டுட்டு போகலாம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இதோட சைஸ் பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். பட் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது. ஒரு 400 ருபீஸ்க்கு இத்தனை ஷேட்ஸ் கலர்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்மட்ஜ் ஆகிறதோ அந்த மாதிரிலாம் இல்லை. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஈஸி டு அப்ளையாகவும் இருக்குது. சும்மா இப்போ ட்ரையலுக்காக ஒன்று அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக வருது. என்ன சொல்கிறது, ரொம்ப நேரம் லாஸ்டிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து இப்போது ஆஃபீஸ் போகிறோம் இல்லை வேறு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னாலும் ஹேண்ட்பேக்லேயோ இல்லை உங்களுக்கு பர்ஸ்லேயோ வந்து ஈஸியாக வச்சுக்க முடியும். எல்லாமே வந்து நம்ம இந்தியன் ஷேட்ஸுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கு. ஒரு டாஃபி ஸ்மெல் வருது எல்லாத்துலேயுமே. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷாக தான் இருக்குது. ப்ளஸ் இது வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்குது அண்ட் மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்குது லிப்ஸுக்கு. அந்த மாதிரி வெடிப்பு வரவோ தோல் உரிரவோ அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ டெஸ்டட் தான் இது எல்லாமே.
அண்ட் இந்த ப்ராடக்ட் இந்த எபிசோடோட கிவ்அவேலையும் இருக்குது. இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த எபிசோடோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் இதுதான். இது வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்லேருந்து வர பர்ஃப்யூம். நான் வாங்கினது மேஜிக் இன் த ஏர் அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவர். எக்ஸலண்ட்டாக இருக்குது. என்ன சொல்கிறது, லைட்டாக நீங்கள் அடித்தாலே எனக்கு டே ஃபுல்லாக ரிஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 1499. இன்றைக்கி டேட்டில் அதே ப்ரைஸ் இருக்குது. நான் விஷ்லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக போட்டு வச்சுருந்தேன். நான் வாங்குற அன்றைக்கி இதில் 50% ஆஃபர் இருந்தது, அதனால் டக்குன்னு வாங்கிட்டேன். இந்த பர்ஃப்யூம் வந்து பர்டிகுலர்லி என்னோட செகண்ட் டைம் பை. ஏன்னா இந்த ஃப்ளேவர் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இது வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு சாதாரண பர்ஃப்யூம் வாங்குறீங்க, ஒரு டியோட்ரண்ட் வாங்குறீங்க, உங்களுக்கு ஒரு 1 month வருது அப்படின்னா இது வந்து ஒரு 3 to 3.5 months அந்த மாதிரி வரும். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து நீங்கள் லைட்டாக பஃப் பண்ணாலே உங்களுக்கு வந்து டே ஃபுல்லாக ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் நிறைய ஃப்ளேவர்ஸ் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. இது என்னோட ஒரு பர்டிகுலர் ஃபேவரட்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து பாத் அண்ட் பாடி ட்ரை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் ஃபேவரட்டான வேறு ஃப்ரேக்ரன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், நானும் வாங்கி ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் எபிசோடில் நான் வந்து ஜுவல்லரி ஷாப்பிங் ஹால் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு ஒயிட் பீட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ப்ரீமியம் குவாலிட்டியில் இருந்த ஒரு நெக் பீஸை தான் வந்து நான் வந்து கிவ்அவேக்காக அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த கிவ்அவேல வின் பண்ண ஒரு லக்கி வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாவதி ஜெயபால் அப்படிங்கிறவங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கலாவதி. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இமெயில் அட்ரஸ்க்கு உங்களோட ஃபுல் நேம், காண்டாக்ட் இன்ஃபோ அண்ட் உங்களோட வீட்டு அட்ரஸை கண்டிப்பாக எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க. உங்களோட கிவ்அவே கிஃப்ட் உங்களை தேடி கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி நீங்களும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான 4 விஷயம்தான். கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், இந்த வீடியோ நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணியிருக்கணும், கூடவே உங்களோட அபிப்பிராயங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருக்கணும். இந்த 4 விஷயத்தையும் பண்ணுற ஒரு அதிர்ஷ்டசாலியை தான் அடுத்த எபிசோடில் நம்ம வந்து கிவ்அவே வின்னராக அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு இந்த பேக் ஆஃப் 16 ஜஸ்ட் ஹர்ப்ஸ்லேருந்து வர்ற லிப்ஸ்டிக்கை வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பை பெற்றுக்கோங்க. ப்ரீவியஸ் எபிசோட்லையும் உங்களோட லவ் அண்ட் கேர் வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருந்தீங்க. நான் நல்லா இருக்கிறேன், ஹெல்த் நல்லா தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 6 to 7 வீக்ஸ்க்குள்ளே குட்டி பாப்பா வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. பட் கண்டிப்பாக நீங்கள் சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட லவ் எப்போவுமே எங்களுக்கு தேவை. மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் ஷாப்பிங் ஹாலோட உங்கள் எல்லாரையும் நாங்கள் சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.